ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கந்த சஷ்டி விரதம் எப்படி இருக்கிறதுன்னு எனக்கு தெரியாது. நான் எப்படி இருந்தேன்றதை மட்டும் நான் இதில் ஷேர் பண்ணிக்கிறேன். இது நான் கந்த சஷ்டிக்கு முதல் நாளே திருச்செந்தூர் போயிருந்தேன். கரெக்டாக அங்கேருந்து கடல் தண்ணி, படம், ஃபோட்டோ, தேங்காய் எல்லாமே அங்கேருந்து வாங்கிட்டு வந்தது. அவ்வளோ ஒரு சந்தோஷம், அதுக்கு தகுந்த மாதிரியே அமைஞ்சது. இது ஃபஸ்ட்டு டே. அன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு தான் இங்கே வீட்டுக்கே வந்தோம். மார்னிங் தூங்கலை, கொஞ்சம் நேரம் மட்டும் தூங்கிட்டு கடகடன்னு பூஜைக்குரிய ஏற்பாடெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு வருஷன்றதுனால இது முதல் நாளோட கிளிப்பு. கோதுமை ரவலை கேசரி பண்ணியிருந்தேன். வீடியோஸ் நீங்களும் பார்த்துருந்துருப்பீங்க. நான் அதில் எதுலேயுமே வாய்ஸ் கொடுக்கல. நெக்ஸ்ட்டு செகண்ட் டே பருப்பு பாயசம் தான் வச்சேன். எனக்கு ஃபஸ்ட்டு டே தான் ரொம்ப டைம் எடுத்துச்சு. இவ்வளோ டைம் எடுக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறமேல மறுநாள்லேருந்து கரெக்டாக ரொட்டீனாக வர ஆரம்பிச்சிருச்சு. எப்படின்னு சொன்னோன்னா, காலையில் இந்த நெய்வேத்தியம் வச்சோன்னா சாயந்தரம் பாலும் செவ்வாழை பழம் இல்லை என்ன பழம் கிடைக்குதோ அதை வச்சு சாமி கும்பிட்டுருந்தேன். செகண்ட் டே பருப்பு பாயாசம் வச்சேன் நான். ஈவினிங் என்ன பழம் இருக்கோ வீட்டில் அதை வச்சு சாமி கும்பிட்டேன். பால் காலையில் வச்சுட்டேன்னா நைட்டு பழம் மட்டும் வச்சு அந்த மாதிரி சாமி கும்பிட்டேன். கடவுள் எனக்கு நான் நினச்சி நான் விரதம் இருந்தேனோ அதை எனக்கு நிறைவேற்றி கொடுக்கணும். இன்னும் கண்டினியூஸாக நான் யார் என்ன பண்ணிகிட்ருக்கேன் எல்லாமே பார்ப்போம். இது தேர்ட் டே. நெக்ஸ்ட்டு தேர்ட் டே என்ன பண்ணோன்னு சொல்லி பார்த்துருவோம். லெமன் ரைஸ் இன்றைக்கி நைவேத்தியமாக வச்சேன் தேர்ட் டேயில். ஏன்னு சொன்னால், நான் தேசமங்கையர்கரசி மேடத்தோட சேனலை தான் ஃபாலோ பண்ணேன். ஃபஸ்ட்டு வருஷன்றதுனால எனக்கு வேறு எதுவும் தெரியவும் இல்லை. ஸோ அவங்களோட ஃபாலோ பண்ணி அவங்க என்ன சொன்னாங்களோ அதான் நைவேத்தியமாக வச்சேன். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து டே 4 பேருக்கு நெய், 4 பேருக்கு தானம் அந்த மாதிரி பண்ண சொன்னாங்க. ஸோ நெய் வாங்கி கொடுக்கலான்னு சொல்லி நெய் வாங்கினேன். ஃபஸ்ட்டு வருஷம் பண்ணுறேன், எதுவும் குறை இருக்கக்கூடாது கடவுளேன்னு பார்த்து பண்ணேன். ஃபோர்த்து டே புதினா சாதம் வைக்க சொன்னாங்க. புதினா சாதம் வச்சேன். நெய் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் டே முருகருக்கு பிடிச்ச தெனமாவும் தேனும் தான் பிரசாதமாக வச்சேன். ஸோ இது பண்ணும்போது எனக்கு அவ்வளோ ஒரு திருப்தி. நான் வேலைக்கும் போகிறதுனால 2 குழந்தைங்கள வச்சுக்கிட்டு இது ப்ரிப்ரேஷன் கொஞ்சம் லேட் ஆச்சு. இருந்தாலும் அவ்வளோ சந்தோஷமாக பண்ணேன். எப்படின்னு எனக்கு இன்னும் தெரியல. யோசிக்கிறேன், எனக்கும் ஞாபகமும் வரல. நிறைவாகவும் இருந்துச்சு. கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன் நான், தெய்வமே எனக்கு தெரிஞ்சதை உனக்கு பிடிச்ச பிரசாதத்தை நான் பண்ணுறேன், இது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, அதை நீ ஏற்றுக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த கரெக்டாக பூ விழுந்துச்சு. இதே தான். அதே இது சிக்ஸ்த்து டே மார்னிங்கே எதுவும் நெய்வேத்தியமாக வைக்கல. பால் மட்டும் மைல்டாக வச்சுட்டேன். சாயந்தரமாக தான் நெய்வேத்தியம் வைக்கணும். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பாஸ்டிங் இருந்து எடுத்து பண்ணேன். ஆனால் அது பாஸ்டிங் இருக்கோமே நினச்சிக்கிட்டு பண்ணலை. திருப்தியாக நல்லபடியாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை மட்டும் சாதம் எடுத்துக்கிட்டேன் நான். என்னால் அப்படி தான் இருக்க முடிஞ்சது. ஏன்னா நான் 2 பஸ்ஸு மாறி போய் வேலைக்கு போயிட்டு வரணும். ஸோ அதனால் என்னால் என்ன முடிஞ்சதோ அதை ஏற்றுக்கோ கடவுளேன்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு இந்த வருஷம் நான் வேண்டுதலை வச்சுருக்கேன் கடவுள்கிட்ட. கரெக்டாக இது சூரசம்ஹாரம் நடக்கிற நிகழ்வு. வேலை முடிச்சுட்டு வேகமாக பெர்மிஷன் போட்டு கிளம்புனேன். கரெக்டாக வெளியே வரேன், லேட் ஆகிடுச்சேன்னு சொல்லிட்டு, இல்லை இரு பார்த்துட்டு போன்னு சொல்கிற மாதிரி அந்த இடத்துல முருகர் வெளியே வந்தார் கோயிலேருந்து. ஸோ நின்று சூரசம்ஹாரம் பார்த்துட்டு தான் நான் வீட்டுக்கு பஸ் ஏறினேன். குளித்து எடுத்து பண்ணிவிட்டு தயிர் சாதம் வைக்கணும். எனக்கு வீசிங்கும் இருக்கிறனால ஹெவியாக இருந்துச்சு சளி. ஸோ நான் அன்னைக்கு பொங்கல் தான் வச்சேன். இது செவன்த் டே கல்யாணத்துக்கு என்ன ப்ரிப்பரேஷன் பண்ணுவோமோ அதை அவ்வளோ நிறைவாக பண்ணேன். கிட்டத்தட்ட சோலோவாக நானே எல்லாமே ப்ரிப்ரேஷன் பண்ணேன். இதில் பாயசம் மட்டும் கவர் பண்ண விட்டுட்டேன். பாயசம் மட்டும் என் மாமியாரும் எங்கள் அக்காவும் சேர்ந்து வச்சாங்க. இதெல்லாம் நானே தனியாக வச்சுட்டேன். ஏன்னா நம்ம எச்சி படாமல் சாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறது, டேஸ்ட்டு பார்க்கக்கூடாது. 2 பேரை சமைச்சோன்னா உப்பு ஜாஸ்தி ஆகிடுமோ என்னமோன்னு பயம்.
எல்லாமே நானே முடிச்சிட்டேன். பாயசம் மட்டும் நீங்கள் வைங்கன்னு சொல்லிட்டு குளிச்சு எடுத்து வந்துட்டு நான் சாமி பூஜைக்கு ரெடியாகி உட்காந்துட்டேன். ரொம்ப நிறைவாக திருப்தியாக இருந்துச்சு. இதில் நான் என்ன குறை வச்சுருந்தேனாலும் கடவுள் ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிக்கிட்டே அரோகரா சொல்கிறேன். என்னால் சொல்லவே முடியல. ஏன்னா நான் எவ்வளோ ஒரு இக்கட்டான நிலைமையில் இதை எடுத்து நடத்துகிறேன்னு கடவுளுக்கு தெரியும். ஸோ என்னால் அரோகரா சொல்லவே முடியல. நல்லபடியாக இந்த வருஷத்தோட பூஜையை நான் முடித்தேன். கலசத்தில் வச்ச தேங்காயை எனக்கு சமையலுக்கு யூஸ் பண்ணவும் மனசில், ஆனால் சமையலுக்கு யூஸ் பண்ணிட்டாங்க. இல்லாட்டா பூஜை அறை குப்பையில் போட சொன்னாங்க, அது சுத்தமாக மனசில். ஸோ இதுக்கு நம்ம சமையலுக்கே யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பொடி சில்லை மட்டும் பொடிசாக கட் பண்ணி நெய்யில் வறுத்து பொங்கலில் போட்டுட்டேன். பொங்கலில் போட்டு அந்த கலசம் இருந்த இடத்துல என்ன நான் பண்ணியிருந்தேனாலும் ஏற்றுக்கோ முருகான்னு சொல்லி வச்சு நல்லபடியாக சாமி கும்பிட்டேன். அரோகரா. திருப்தியாக ஏற்றுக்கோங்க முருகான்னு சொல்லி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சொல்லி இந்த வருஷம் என்னோட கந்த சஷ்டி விரதத்தை நல்லபடியாக முடித்த மனநிறைவோடு உங்ககிட்ட இருந்தும் விடைபெறுறேன் இந்த வீடியோ மூலயமா. பாய். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தொடர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி எனக்கு உங்களோட மேலான ஆதரவை